ஓகேவா? வாழ்க்கை எவன் ஒருவன் எதை நாடுகிறானோ அதை தவிர அவன் வேறொன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டானா? நம்ம வந்து முயற்சி பண்ணாமல் விட்டுறே விடும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பெற்றுக்கொள்வதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இது வந்தே தீரும். எல்லாம் விளங்கிட்டீங்களா? உட்காரு, நீ சொல்லு, என்ன சொல்லு. அதாவது ஒரு விஷயத்தின் மீது நம்ம நாட்டம் சொன்னால் அந்த விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மீது நம்பிக்கை வைக்கணும். ஓகேவா? There are certain things very important in life is first is character. First is the papa. நீ சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெரி குட், வெரி குட். அதையே நேசிக்கணும், அதையே சுவாசிக்கணும். ஓகேவா? இப்போ உன்னுடைய கோல் என்ன? குட் ஜாபுக்கு போகிறதுக்கு என்னென்ன தேவை? அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லுவேன். திருப்பி கேட்பேன். அதை நான் இப்போ சொல்கிறத உங்கள்கிட்ட திருப்பி கேட்பேன். அதனால் அங்கிட்ட நோண்டிட்டு இருந்தீங்க வச்சுக்க, உங்களுக்கு சொல்ல முடியாமல் அசிங்கப்பட்டுருவீங்க எந்திரிச்சு. ஓகேவா? நோட் பண்ணிக்க. கேரக்டர் ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர். கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருத்தன் வந்து நல்ல கேரக்டர், நல்ல ஒழுக்கமாக இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு இறைவன் எல்லா உதவியும் செய்வான். நம்ம யாரால படைக்கப்பட்டிருக்கோம்? இறைவனால் படைக்கப்பட்டிருக்கோம். இறைவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கலாம்? எதுக்கு நம்மளை படைச்சான்? எதுக்கு நம்மளை படைச்சான்? சும்மா ஜாலியாக அங்கிட்ட தெரிஞ்சுட்டு அங்கிட்ட செலவு பண்ணிட்டு அங்கிட்ட 4 கொலைகளை செஞ்சுட்டு அங்கிட்ட அரசியல் செஞ்சு எதையாவது சம்பாதிச்சு பித்ரா பண்ணி ஃப்ராடு பண்ணி கடைசியில் மரணிக்கிறதுக்கான நம்மளை படைச்சான். அவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது நம்ம இந்த உலகத்தில் ஒழுக்கமாக வாழ்ந்திருக்கோமா இல்லையாங்கிறதான். கண்டிப்பாக மனிதனுக்கு தண்டனை இருக்கு. நன்மை தீமை எல்லா இடத்துலையும் எல்லா வேதங்களையும் பேசப்படுது. சொர்க்க நரகம் ஏதாவது ஒரு வேதத்தில் பேசாமல் இருக்காங்களா? ஒரு ஹிந்து விஷயத்தில் ஒரு கீதையில் சொர்க்க நரகத்தை பற்றி பேசாமல் இருக்காங்களா? பேசாமல் இருக்காங்களா? பேசதானே செய்யுது. கீதை பேசதானே செய்யுது. குரான் சொர்க்க நரகத்தை பற்றி பேசதானே செய்யுது. நரகம்னா என்ன? இறைவன் தண்டனை கொடுக்குற இடம். ஓகேவா? மறைவான விஷயத்துல இறைவனை நம்ம ரொம்ப அஞ்சி வாழணும், இறைவனை பயப்படணும், ஒழுக்கமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒழுக்கம். ஒழுக்கம் இருந்துட்டாலே அவன் வந்து 80% ஜெயிச்சிருவான். ஒழுக்கம்னா தெரியும்ல. ஏன்னா ஒழுக்கமா இருக்கிறது ஈஸி கிடையாது. ஒழுக்கமா இருக்கும்போது அவனை கெடுக்கிறதுக்கு பயங்கரமான முயற்சிகள் நடக்கும். அவனுக்கு கெட்ட விஷயங்கள் எல்லாமே கண்ணில் காட்டப்படும். அதுல எல்லாம் தப்பிச்சு நம்ம ஒழுக்கமா வாழணும்னா வாழ்ந்துட்டான்னு வச்சுக்க, அவனுக்கு 80% ஜெயிச்சிடும். வாழ்க்கையில் 80% வெற்றி கிடைச்சிடும். எவன் ஒருத்தன் பிரைட்டாகவும் நல்ல இன்டெலிஜென்ட்டாகவும் நடக்கிறானோ அவன் தான் ஒழுக்கம் கெட்டு போகிறதுக்கான எல்லா வேலையும் அவன் மீது நடக்கும். நல்லா படிச்சு வருவான், கடைசியில் யாராவது ஒரு பிள்ளை முன்னாடி சுற்றி அந்த பிள்ளை வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போய் கடைசியில் அவன் எங்கிட்ட தூக்கு போட்டு சொல்கிற விளங்குதா? கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் நல்ல நிலையை அடைய முடியாது, வரவே முடியாது. ரெண்டாவது வந்து தியாகம், டெடிகேஷன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? கேரக்டர். ஃபர்ஸ்ட் என்ன? கேரக்டர். ரெண்டாவது வந்து தியாகம். தியாகம் தியாகம்னா என்ன? டெடிகேஷன். தியாகம்னா என்ன? தியாகம்னா என்ன? யாராவது ஒரு ஆள் எதிர்த்து சொல்லு, தியாகம்னா என்னன்னு? சாக்ரிஃபைஸ். அது என்ன அப்படின்னா என்ன? யூ கெட் மீ an incident, an experience regarding this dedication. A meaningful incident for this dedication. டெடிகேஷன் தியாகத்துக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்லு, ஒரு கூறு சொல்லு. ஒரு விஷயத்துக்காக இல்லை. அதாவது வந்து இப்போ உங்க அப்பா உன்னை வளர்க்குறாருல, வலி வேதனையோட உனக்கு உணவளிக்காம இருக்கிறாரா? உணவளிக்காம இருக்கிறாரா? நீங்க ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக
நீ படக்கூடிய கஷ்டம் எல்லாமே தியாகம் தான். நான் பார்மஸ்டிக்கல் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது என்னை சொல்லுவாங்க, மீரா நீங்கள் மெழுகுவர்த்தி மாதிரி உருகி வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒளி வீசுன்னு சொல்லுவாங்க. நீ ஒருத்தன் உங்கள் வீட்டில் மெழுகுவர்த்தி மாதிரி நீ ரொம்ப கஷ்டப்பட்டு, மெழுகுவர்த்தி எப்படி சிரமப்பட்டு உருகும், அது மேலே எரியுதுல்ல, நம்ம மேலே லைட்டாக ஒரு தீக்குச்சியை பற்றி வச்சு அப்புறம். ஆனால் அந்த மெழுகுவர்த்தி எப்படி இருக்கு, அதுக்கு உணர்வு சக்தி இல்லை, நம்ம ஃபீல் பண்ணுறோம். பட் அதை நம்ம வி வில் டு ஃபீல் அஸ் அன் ஆப்ஜெக்ட், அஸ் அ கேரக்டர். அது வந்து எப்படி உருகுது, அது மாதிரி நம்ம வந்து ரொம்ப சிரமப்பட்டு தியாகம் பண்ணோம்னா தான் நம்ம வீட்டில் ஒளி வீசும். நம்ம வீட்டில் ஒளி வீசும். எப்படி இப்போ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்ன சொல்றாருன்னா, 20 வருஷம் வீட்டுக்கே வரலையா, 20 வருஷம் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து வீட்டுக்கே வரலையா. அதன் விளைவு என்ன, அவருக்கு கிடைச்ச கண்ணியம் என்ன, வீட்டுக்கே வரல, கல்யாணம் பண்ணல, எல்லாமே தியாகம். அவர் கல்யாணம் பண்ணல, அது ஒரு மிகப்பெரிய தியாகம். வீட்டுக்கே வரல, அது ஒரு மிகப்பெரிய தியாகம். சுகபோக வாழ்க்கை வாழவே இல்லை. அவர் நினைச்சிருந்தா பஞ்சு மெத்தைகள்லையும் பல கோடி ரூபாய் கார்கள்லையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நார்மல் ஃபித்னா ஃப்ராட் பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம். ஆனால் என்னைக்காவது அவர் ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். தட் இஸ் கால்டு டெடிகேஷன். தியாக உணர்வு வந்து ஒரு மனிதனுக்குள்ள வளரணும். தியாக உணர்வு வந்து ஒரு மனிதனுக்குள்ள வளரணும். நீங்கள் வந்து தியாக உணர்வை வளர்த்துக்கணும். அக்காவுக்காக தியாகம் பண்ணணும், அண்ணனுக்காக தியாகம் பண்ணணும், அப்பாவுக்காக தியாகம் பண்ணணும், தந்தைக்காக தியாகம் பண்ணணும், சம்பாத்தியத்துக்காக தியாகம் பண்ணணும், கம்பெனிக்காக தியாகம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 ஹவர் படிக்கணும்னா 4 ஹவர் தியாகம் பண்ணி படிக்கணும். அப்படி படிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம நினைச்சது அடைக்க முடியாது. அந்த கோலை வந்து நம்ம அடைய முடியாது. ஓகே, டெடிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் ஃபர்ஸ்ட்? கேரக்டர். கேரக்டர்ங்கிறது எதுக்கு முக்கியம்? ஒழுக்கம் எதுக்கு முக்கியம்? ஒழுக்கம் வந்து உங்களுக்கு கண்ணியத்தை தரும். இறைவன் உங்களுக்கு கண்ணியத்தை தருவான். ஒழுக்கமா இருக்க ஒருத்தவனை வந்து நீ ஒழுக்கமா மட்டும் இருந்து பாரு, ஆட்டோமேட்டிக்கா உன்னை பத்திய பேச்சு வந்து எல்லா இடத்துலயும் பரவும். அது ரொம்ப ஒழுக்கமானப்பா, அது ரொம்ப ஒழுக்கமானப்பா, அது பொண்ணு ரொம்ப ஒழுக்கமான பொருட்பா அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா நீ போய் சொல்லிக்கிட்டே இருக்க தேவையில்லை. நான் ரொம்ப ஒழுக்கமானவன், நம்ம ரொம்ப ஒழுக்கமானவன் கயிறு கட்டி மஞ்சள் கயிறு கட்டிட்டாலே இந்த அவசியம் இல்லை. ஆனா in all the places you will be taught that your character is good from your teacher section, from your friend section, from your department section, from your college people, your street, எல்லா இடத்துலையுமே your home, எல்லா இடத்துலையுமே you will be respected for your character. ஒழுக்கத்துக்காக நீங்க கண்ணியப்படுத்தப்படுவீங்க. அந்த கண்ணியம் இறைவனால உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஒழுக்கமா இருக்கணும்னு முடிவு பண்ணிடணும். இல்லை நான் தண்ணி அடிச்சு திரிவேன், நான் காதலிச்சு திரிவேன், நான் கெட்ட செயலை செஞ்சுட்டு தெரிவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா வெற்றிக்கு வேலையே கிடையாது, வெற்றி வரவே வராது. ஜெயிக்கணுங்கிறது தானே நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்களா? நல்லா சம்பாதிக்கணும்ல, 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கணும்ல, 50 லட்சம் 1 கோடிக்கு வீடு கட்டணும்ல, கண்டிப்பாக உங்களுக்கு முடியும். நீங்கள் நினைச்சிடாதீங்க இவர் 50 லட்சம் 1 கோடி 2 கோடிக்கு பேசிட்டு இருக்காப்புல தொகையை போட்டுட்டு வந்து நினைச்சிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் முடியும். ஏன்னா எனக்கு முடிஞ்சது தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒழுக்கம் மட்டும் இருந்தா உங்களுக்கு இறைவன் பல பாதையை காட்டலாம். இறைவன் தான் ஒரு மனிதனுக்கு பாதையை காட்டுறான். பிகாம் படிச்சவன் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருக்கான் தெரியுமா? ஆனா உன்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டே பிகாம்லாம் ஒரு படிப்படா, அது ஒரு படிப்பு படிச்சு சுத்திக்கிட்டு இருக்க நியூஸ் ஆம, அது ஒரு படிப்பு சுத்திட்டு இருக்க நியூஸ் ஆம அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட ஒருத்தன் மெடிக்கல் கம்பெனியில் வேலை பார்த்தான், பிகாம்ஸ். அவன் பேர் வந்து சபரிராஜன். அவன் பேர். அவங்க அப்பா திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார். அவர் வந்து ஒரு ஆர்எம்பி டாக்டர். அவங்க அம்மா, அவங்க தம்பி, அவங்க தங்கச்சி, அவங்க அண்ணன் வந்து சிஏ படிச்சுட்டு இருந்தான். ஒரு ஆடிட்டர்கிட்ட சென்னையில் சிஏ படிச்சுட்டு இருந்தான். சிஏ தெரியல உங்களுக்கு எவ்வளோ நாள் இழுக்குன்னு, இழுத்து ஒரு வருமானம் இல்லை. அவர் மாதத்துக்கு 3000 ரூபாய் எவ்வளோ கொடுப்பாரு போல அந்த ஆடிட்டர். அந்த ஆடிட்டர் கொடுக்குற 3000 அனுப்பி என்ன செய்ய? அவங்க அப்பா நல்லா சம்பாதிச்சிருந்த டெய்லி 10 பேர் 20 பேர் 10 பேஷண்ட்டை பார்த்து ஊசி போட்டு எப்படியும் ஒரு நாளைக்கு 1000 ரூபா 1500 ரூபா கொண்டு வந்துட்டு இருந்த ஒரு ஆள் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார். குடும்பம் அப்படியே தலைகீழ போயிடுச்சு. அவன் வந்து அப்பதான் வந்து பிகாம் வந்து வெள்ளச்சாமி நாடார் காலேஜில் முடிச்சுட்டு எம்காம் படிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்தில் அவங்க அப்பா திடீர்னு இறந்து போயிட்டார். அப்போ அவங்க அம்மா வந்து என்ன செஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னால், அவங்க ஒரு வாடகை வீட்டில் இருந்தவங்க ஆல்ரெடி அந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு, சின்ன வீட்டுக்கு மாறிடுறாங்க. அந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் வீட்டுக்கு மேலே ஒரு தகர செட்டு மாதிரி போட்டு அதில் 450 ரூபாய்க்கு அவங்கள ஒரு டாய்லெட் இருக்குது, 450 ரூபாய்க்கு வாடகைட்டு இருக்காங்க. ஆனால் அவ்வளோ டீசெண்டான தங்கச்சி,
அவ்வளோ டீசெண்டான அண்ணன், ஆனால் குடும்பத்தில் வருமானம் இல்லை. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் டிமைஸ், அவங்க அப்பாவுடைய மரணத்தின் காரணமாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்திட்டாங்க குடும்பத்துக்கு. அவன் என்கிட்ட வந்தான், வந்து ஒரு இன்டர்வியூ வந்திருந்தான். இன்டர்வியூ வரும்போது he was explaining his condition, his father's demise, the family got traversed. அப்படி தலைகீழ தூக்கி போட்டுருச்சு அந்த ஃபேமிலி, அவங்க அப்பாவுடைய மரணம். ஆனால் பார்த்தா அவ்வளோ டீக் அட்ரஸ் பண்ணுவான், ரொம்ப ஒழுக்கமானவன். அவனுக்கு கொஞ்ச நாள் நான் என்ன பண்ணிட்டேன், அவனுடைய கண்டிஷன் பார்த்துட்டு அவனை வேலைக்கு எடுத்து அவன் என்கிட்ட வேலை பார்த்தான். பொய் பேச மாட்டான், கிரிக்கெட் மட்டும் அப்பப்போ வாரம் போய் விளையாடுவான், ஆனால் பொய் பேச மாட்டான், கரெக்டாக வேலைக்கு போயிடுவான். அங்கங்கே டாக்டர்கிட்ட புக் பண்ணுற விஷயங்களை பேசுவான், டாக்டர்கிட்ட சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவான், எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பான். இப்போ நான் தான் என்ன பண்ணேன், இவ்வளோ புத்திசாலி பையில ஒரு மெடிக்கல் கம்பெனியில் வச்சு சீரழிக்கிறத விட இவனுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஏன்டா சாப்பிட்றே நீ நம்ம 9 மாதம் கழிச்சு நல்ல ஒழுக்கமான டேலண்டான பையனாக தெரியும். அவன் எழுத்து அவ்வளோ குண்டு குண்டாக பயங்கர ரொம்ப ரொம்ப அழகாக எழுதுவான் அந்த பையன். எழுதுகிற பார்த்தாலே அதாவது என்னென்னா, ஒரு கனவுகளோடு வளர்க்கப்பட்ட ஒரு பையன், அவனுடைய நிலை வந்து அப்படி மாறி போச்சு. அவங்க அம்மா வந்து நாடாரவங்க, ஒரு கனவுகளோடு வளர்க்கப்பட்ட பையன். ஆனால் அவனுடைய நிலை வந்து அப்படி, அவன் வந்து ஒரு எம்பிஏ படிப்பான், நல்ல நிலைமைக்கு வந்துடுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அவங்க அப்பா இறந்து போயிட்டார். இறந்து இவன் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டான். ஒரு 9 மாதம் என்கிட்ட வேலை பார்த்தேன். பார்த்தப்ப எனக்கு ஐ வாஸ் ஏபிள் டு கன்சியூம் வாட் இஸ் இஸ் ரியல் கேரக்டர். இன்டீட் இஸ் அ குட் கேரக்டர், ஹார்ட் ஒர்க்கிங், டெடிகேட்டிவ், எவ்ரிதிங் இஸ் ஃபைன் வித் ஹிம். எல்லாமே நல்லா இருந்தது அவன்கிட்ட. உடனே நான் சொன்னேன், சபரி நான் சொல்கிறது கேளு, நீ என்ன பண்ண, இந்த கம்பெனி வந்து ரிசைன் பண்ணிடு, உனக்கு 2 லட்ச ரூபா வாங்கி தரேன் ஒரு இடத்துல, நீ எம்பிஏ ஜாயின் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை வந்து எஸ்ஆர்எம்ல எம்பிஏ ஜாயின் பண்ணிவிட்டான். ஒரு இடத்துல ஒரு லோன் மாதிரி அவைல் பண்ணி, என்னோட ஃப்ரெண்ட்டு லோன் மாதிரி அவைல் பண்ணி 2 லட்ச ரூபா கட்டி அவனை எம்பிஏ ஜாயின் பண்ணிட்டான். இப்போ வந்து அவன் எங்கே இருக்கான், ஒரு அமெரிக்கன் பேங்க்ல மேனேஜராக இருக்கான். அப்ப இந்த பாதையை அவனுக்கு காட்டணுங்கிற உள்ளத்தை எனக்கு தந்தது யாரு? இறைவன். இல்லைங்களா? நீ ஒழுக்கமா மட்டும் இருந்தனா பாதையை காட்டுறதுக்கு இறைவன் தயாரா இருக்க. நீ ஒழுக்கம் இல்லாம இருந்தாதான் உனக்கு தோல்வி வரும். உனக்கு பாதையை அவன் காட்டுவான், பாதையை வந்து இறைவன் காட்டுவான். இறைவன் மனிதர்களை படைச்சவனே இறைவன் தான். அவை கையில தான் நம்மளுடைய எல்லாமே, நம்மளுடைய ஆயுசில் இருந்து எல்லாமே அவை கையில தான். பிறக்கின்ற போதே இறக்கின்ற செய்தி இருக்கின்றது என்பது உண்மைதானே? முரளி ஏன் செத்து போயிட்டான், ரஜினி ஏன் சாகலன்னு அது பதில் இருக்கா? முரளி ஏன் செத்து போயிட்டான், ரஜினி ஏன் ஒன்றும் சாகல? ஏன்னா மரணமும் வாழ்வும் இறைவன் கையில் இருக்கு. யாரை எப்போ மரணிக்க செய்யணுங்கிறது இறைவனுடையது. இதே தெருவில் இதே ஊரில் நான் சின்ன பிள்ளையிலேருந்து வாழ்ந்ததுல இறந்து போனவங்க லிஸ்ட்டு போட்டனாலே உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு டைம் பத்தாது. அவ்வளோ பேர் இந்த மண்ணை விட்டு போயிட்டாங்க. நம்ம எல்லாருமே ஒரு நாளைக்கு இந்த மண்ணை விட்டு போயிடுவோம். ஆனால் அதுக்குள்ளே எப்படி அச்சீவ் பண்ணி, எப்படி சிறப்பாக, எப்படி சம்பாரிச்சு, எப்படி கார் வண்டி வாங்கி, எப்படி வீடு வாசல் கட்டி, எப்படி பந்தாவாக வாழ்றதுன்னு தான் பார்க்கணும். அதுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் என்னது? கேரக்டர். ரெண்டாவது என்னது? டெடிகேஷன். டெடிகேஷன் என்ன? தியாகம். எல்லா சூழ்நிலையும் தியாகம் பண்ண தயாராக இருக்கணும். ஓகேவா? எந்த காம்படிஷன் வாடான்னு சொல்லி போயிடணும். தோத்து போயிடுவோங்கிற பயம்லாம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. தோல்விங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. தோல்வி வெற்றின்னு ஒன்றுமே கிடையவே கிடையாது அவனுக்குமே. இந்த ஒருத்தன் மக்கா இருக்கேன்னு வச்சுக்க, 10 கோடி ரூபா இருந்தாலும் அவன் பின்னாடி எல்லாருமே சுற்றுவாங்க. விலக்கு தானே சொல்றது. விஜயகாந்த் இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்கான், அங்கே வேலை பார்க்குற பிரின்சிபலோட விஜயகாந்த் இன்டெலிஜென்ட்டா? இப்போ எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காரு பச்சைமுத்து, அங்கே வேலை பார்க்குற டாக்டர் வந்து மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காரு அவரு. அங்கே டீன், அங்கே வேலை பார்க்குற டீன் எம்எஸ் எம்சிஹெச் பீடியாட்ரிக்ஸ் இதெல்லாம் விட பச்சைமுத்து பயங்கர டேலண்டானவரா? ஸோ காசில் தோல்வி வெற்றிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம எவ்வளோ கண்ணியமாக வாழ்ந்து மறைகிறோங்கிறது தான். மூணாவது வந்து பெர்சிவரன்ஸ், விடாமுயற்சி. ஓகே. ரெண்டாவது டெடிகேஷன். டே கண்ணாடி உன்னை கேட்பேன். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன? வெரி குட். ரெண்டாவது தியாகம், டெடிகேஷன். மூணாவது பெர்சிவரன்ஸ். ஓகே, விடாமுயற்சி. எதுனாலும் தோத்தாலும் திருச்சி போயிட்டே இருக்கணும், வெக்கம் இல்லாம. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் மெடிக்கல் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது, நல்லா கவனமாக கேட்டுங்க, ஒரு சைட் ஆகுதா? மெடிக்கல் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் பார்த்துருக்கீங்களா? பேக்கை தூக்கிட்டு டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர்கிட்ட போய் இந்த விசுவல் எய்டுன்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு பர்டிகுலர் டேப்லெட்டை பற்றி டாக்டர்கிட்ட சொல்கிறதுக்கு கம்பெனிஸில் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம்.
அப்போ அந்த பக்கத்தை திறந்து வச்சுக்கிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிறத அப்படி டாக்டர்கிட்ட ஒப்பிப்போம். எல்லா டாக்டரும் ஒப்பிக்கிறதுக்குலாம் நம்பிக்க மாட்டாங்க. டே மூடுற சீக்கிரம் கிளம்ப எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிடுவாங்க டாக்டர். அது ஒரு அசிங்கம் தான். ஆனால் அந்த அசிங்கத்தை விழுங்கிறது தான் நம்ம வேலையே. அசிங்கத்தை விழுங்கணும். அப்போதான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். அசிங்கப்படுத்தினாலே நாங்களே நின்றுக்கிட்டே இருப்போம். அவன் வேலை அசிங்கப்படுத்துறது, அதை விழுங்குறது நம்ம வேலைன்னு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கோம். ஓகேவா? அசிங்கத்தை விழுங்குறது கேட்கக்கூடாது. கொஞ்சம் அசிங்கப்படுத்தினா இப்போ உங்கள் பெரியப்பா பொண்டாட்டி, உங்கள் பெரியம்மா, இல்லை உங்கள் சித்தி பொண்டாட்டி, உங்கள் சின்னம்மா அவங்கள அசிங்கப்படுத்தி வச்சுக்க போவா லூசுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணுங்கம்மா. இவன் என்னடா இவ்வளோ அசிங்கப்பட மாட்டேங்கிறான்னு வடிவேலு சில படத்தில் அசிங்கப்படுறதுக்குலாம் பயப்பட மாட்டான். அது மாதிரி அசிங்கத்துக்கு பயப்படவே கூடாது, வெட்கப்படவே கூடாது அசிங்கத்துக்கு. ஆனால் நேர்மையான விஷயமா இருக்கணும். வேற ஒரு பிள்ளை இழுத்துட்டு வந்துட்டு கார் துப்புறாயின்னு வச்சுக்க, அதை விழுங்கிக்கிட்டு அலையக்கூடாது. ஓகேவா? இன்னொரு பிள்ளை இழுத்துட்டு வந்து வீட்டில் நின்று எல்லாரும் திரும்ப கொண்டு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்க, அவங்க அடிச்சு போறாங்க பரவாயில்லன்னு நினைக்கக்கூடாது. அந்த அசிங்கம் வேற, இந்த அசிங்கம் வேற. விளங்குதா? அசிங்கத்துல வேறுபாடு. ஓகே. ஸோ பெர்சிவரன்ஸ், விடாமுயற்சி, கடுமையான முயற்சி பண்ணணும். எல்லாத்தையும் முயற்சி பண்ணி தோக்க வலிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? முயற்சி ரொம்ப எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த முகவரி படம் போய் பார்க்குறாரு. ஓகேவா? நாலாவது வந்து செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் என்ன? சுய பரிசோதனை செய்யணும். நான் நல்லவனா கெட்டவனான்னு வேறவன்கிட்ட கேட்கக்கூடாது, நமக்கு நாமே கேட்கணும். சுய பரிசோதனை செய்யணும். நம்ம பொழுதுனைக்கு நமக்கு நாமே கேட்டுட்டே இருக்கணும். We will have to ask ourselves whether indeed I am a right person or wrong. What are the mistakes I am responsible for? What are the good things I am doing? Where I am failing? Where I have done wrong? எங்கே நான் பாவம் செஞ்சுருக்கேன், எங்கே நான் தப்பு செஞ்சுருக்கேன், எங்கே நான் தவறு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நமக்கு நாமே கேட்கணும். நைட்டு படுத்துக்கிட்டு கேட்கணும். இன்னைக்கு காலையிலேருந்து எவ்வளோ பொய் சொல்லியிருக்கேன்னு படுத்துக்கிட்டே கேட்கணும். எவ்வளோ பெருமை அடிச்சிருக்கேன், எவ்வளோ ஆணவம் கொண்டிருக்கேன், எவ்வளோ பேர்த்துட்டு போய் என்னை பற்றி உயர்வாக பேசியிருக்கேன். ஓகேவா? எவ்வளோ பேர்த்துட்டு போய் என்னை பற்றி உயர்வாக பேசியிருக்கேன், எவ்வளோ பொய்களை சொல்லியிருக்கேன், எவ்வளோ தப்பான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கேங்கிறத அடுத்தவன்கிட்ட கேட்கக்கூடாது, உனக்கே கேட்கணும். டெய்லி கேட்கணும். அந்த பழக்கத்தை நீ வச்சுக்கிட்டேன்னா அடுத்தடுத்த நாள் அது டிக்ரீஸ் ஆகி நீ வந்து பாவமே செய்ய மாட்ட, ஆணவமே கொள்ள மாட்ட. இறைவனுக்கு பிடிக்காத விஷயம் ஆணவம். இல்லைங்கதா? நம்மெல்லாம் சாதாரண விந்து துளி, அற்ப விந்திலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். நம்ம பெரிய பயங்கரமான ஆளு கிடையாது. ஒரு செகண்ட்ல ஒரு மனிதன், ஒரு பூனை வந்து 20 அடி உயரத்துல இருந்து கீழே வந்து எந்திரிச்சு போயிடும். நீ 20 அடி உயரத்துல இருந்து கீழே வந்து பாரு, அடுத்த நிமிஷம் உனக்கு பெரிய ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன். இல்லைங்களா? நம்மளுக்கு எந்த வலிமையும் கிடையாது. நம்மளுக்கு வலிமை, நம்மளுக்கு அழகு, நம்மளுக்கு சக்தி, நம்மளுக்கு வருமானம், நம்மளுக்கு புத்திசாலித்தனம், நம்மளுக்கு இன்டெலிஜென்சி எல்லாத்தையும் கொடுக்குறது யாரு? பாத்தியாரா? ஆண்டவன். விளங்குதா? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் எதுக்கு ஆரம்பிச்சாங்க? எதுக்கு அந்த வரி ஃபர்ஸ்ட் போட்டாங்க? ஃபர்ஸ்ட் படைச்சவனை வணங்கி பழகிக்கணும். ஃபர்ஸ்ட் படைச்சவனை வணங்கணும். அதுதான் ரொம்ப மெயின். ஃபர்ஸ்ட் படைச்சவனை வணங்கணும். டெய்லி சாமி கும்பிடாம விட்டுறக்கூடாது. டெய்லி சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிக்கணும். டெய்லி வந்து பயப்படணும், இறைவனுக்கு பயப்படணும். ஓகேவா? விடாமுயற்சி விட்டுறக்கூடாது, தோக்குறவங்க விட்டுறக்கூடாது. சும்மாவது போக விடாமுயற்சிக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளு. ஒரு டாக்டர் வந்து ரஷ்யாவில் போய் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்துட்டார். ரஷ்யா எம்பிபிஎஸ்க்கு இங்கே எந்த மதிப்பு கிடையாது. அவர் தத்தக்கா புத்தகம் அந்த இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலில் ஒரு எஃப்எம் எழுதி பாஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அவருக்கு வந்து பிஜி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேவா? அவர் வந்து எல்லா காலேஜ்லேயுமே போய் பிஜி நீட் அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பார். பிஜி நீட் வர்றதுக்கு முதல்ல நான் சொல்கிறேன், அவர் எல்லா காலேஜிலும் போய் முயற்சி பண்ணிட்டே இருப்பார், கிடைக்கல. ஆனால் ஒரு தடவை நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு கேட்டு பார்த்துருக்கீங்களா? அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ். அது ஆக்சுவலாக பிரைவேட். அது மேயப்ப செட்டியாரோடது. அது வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிச்சு. ஜெயலலிதா அதை டேக் ஓவர் பண்ணிச்சு. ஒரு ஸ்ட்ரைக் அங்கே நடந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஜெயலலிதா என்ன பண்ணிச்சுன்னா, இவ்வளோ ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு இந்த யூனிவர்சிட்டியில், நான் வந்து இந்த யூனிவர்சிட்டியை கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணதுன்னு எடுத்துருச்சு திடீர்னு. அந்த நேரத்துக்கு இவர் இன்டர்வியூ போயிட்டாராங்க. இன்டர்வியூ போனால் அந்த அண்ணாமலை பிரைவேட் கவர்மெண்ட்டுக்கு போதான்னு சொல்லிட்டு எவனுமே அன்றைக்கு இன்டர்வியூ வரல. இவர் போன நேரத்துக்கு இவருக்கு எப்படி பீடியாட்ரிக்ஸ் கிடைச்சிச்சு? சொல்ற பாயிண்ட் வருதுதா? ஆனா அன்னைக்கு போகாம இருந்திருந்தாரு வச்சுக்க. ஏன்னா போனவங்களே 4 பேரா, இருந்த சீட்டு 40. சொல்றது வருந்தாடா? போனவங்களே 4 பேர், ஆனா எல்லாருமே வரல. எதுக்குன்னா அது கவர்மெண்ட் எடுக்குது, கவர்மெண்ட்ல சீட் கிடைக்குது, ரொம்ப கஷ்டம், நம்ம எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்னு போக மாட்டாங்க. அந்த நேரத்துல இவர் போயிட்டாருங்க. சும்மாவாவது போயிடணும் இன்டர்வியூக்கு. நீ போன நேரத்துக்கு 4 பேர் வரமாட்டாண்டா. சொல்றது விளக்குதா? நம்மளுக்கு திறமை இருக்கு, திறமை இல்லை, அதுக்காக திறமையை வளர்த்துக்கிறணும். அதுக்காக சும்மா இருந்துட்டு அவர் இன்டர்வியூ போக சொல்லியிருக்காரு வந்தவர். சும்மா போவோம்,
அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது இன்டர்வியூக்கு. கரெக்டா? we will have to equip ourselves in all corners of talents. எல்லா நிலைகள்லையும் நம்மளுடைய டேலண்ட்டை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு ஃபெயில் ஆகிடக்கூடாது. அதே நேரத்தில் இன்டர்வியூக்கு போகாம விட்டுறக்கூடாது. டெய்லி இன்டர்வியூ போயிட்டே இருக்கணும். ஓகே, அதான் அந்த வரி சொன்னல, எவன் ஒருவன் எதை நாடுகிறானோ அதை தவிர வேறொன்றை பெற்றுக்கொள்ள மாட்டான். கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைச்சிடும். ஓகேவா? பெர்சிவரன்ஸ், விடாமுயற்சி. ஃபர்ஸ்ட் என்ன? ரெண்டாவது என்ன? மூணாவது என்ன? விடாமுயற்சி. நாலாவது என்ன? செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் என்ன? எல்லாம் செல்ஃபோன் கையில் வச்சிருக்கீங்களா? டக்கு டக்கு நான் சொன்னதை பொறுத்து அடிச்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன? கேரக்டர், டெடிகேஷன், பெர்சிவரன்ஸ். நாலாவது என்ன? செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். ஓகே, செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். INTRO SPECION. செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். அடுத்து பேஷன்ஸ். பேஷன்ஸ் என்ன? பொறுமை. பொறுமை வந்து கடலை காட்டில் பெருசுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் அப்படி சொல்றாங்க? விரக்தி அடையவே கூடாது, பொறுமையா போயிடணும். ஓகேவா? அட்ரா பார்ப்போம்னா டப்பு டப்புன்னு 10 பேர் செஞ்சு அடிச்சு போடுவாங்க. அந்த இடத்துல பொறுமையா போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடியும் வாங்க தேவையில்லை, அசிங்கமும் பட தேவையில்லை. பொறுமையா போயிடணும். நம்மளை 4 பேர் இழிவுபடுத்தினாலும் பொறுமையா போயிடணும். ஓகேவா? குடும்ப வாழ்க்கையிலையும் பொறுமையா போயிடணும். மாமியா வீடுகள்லையும் பொறுமையா போயிடணும். ஓகேவா? மாமியா முடிய பிடிக்குது, நீங்களும் முடிய பிடிச்சக்கூடாது. பொறுமையா போயிட்டா பின்னாடி வாழ்க்கை நல்லா இருக்கும். பொறுமையா போறதுக்கு ஃபெயில் ஆகிடக்கூடாது, பொறுமையா போயிடுறதுக்கு தவறிடக்கூடாது. ஓகேவா? பொறுமைங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாத்தியார் உன்னை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோ. ஒரு டீச்சர், ஒரு லெக்சரர் உன்னை கண்ணியக்குறைவாக பேசிக்கிட்டே இருக்காருன்னா அவர் புத்தி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ புதுசாக போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, ஒரு நாளைக்கு அவரே உன்னை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலையை இறைவன் அவருக்கு உருவாக்குவான். சொல்லுங்களா? அவரே என்ன பண்ணுவார்? அவருக்கு வேறு விஷயங்கள சிக்கலை இறைவன் கொடுத்துருவான். ஏன்னா நம்மளை பூரா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது யாரு? ஆண்டவன். ஓகேவா? அவனை மட்டும் நம்மளை வஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு விட மாட்டான் ஆண்டவன். அவனுக்கு அதை விட பெரிய ஒரு ஆளை இறக்கி விட்டுருப்பான்டா இறைவன். அவன் அந்த வாத்தியாரை பிடிச்சி நாளைக்கு ஆக்கும் போது அந்த நேரத்துக்கு நம்ம அந்த பக்கம் போக வேண்டியதாக இருக்கும். இவனை போட்டு படுத்துற பாட்டு தாண்டா இவன் வந்து நம்மளை அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, தம்பி இன்னும் மனோஜ் இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, சாரிப்பா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு, இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலையை யார் ஏற்படுத்துவா? இறைவன் ஏற்படுத்துவான். ஸோ வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் பேஷன் இன் லைஃப். we should be much patient. We should be much patient. ரொம்ப பொறுமையாக வாழ கற்றுக்கணும். பொறுமையாக இருக்கணும். வெற்றி கிடைக்கலான்னு பொறுமையாக இருக்கணும். வறுமையாக இருந்தாலும் பொறுமையாக இருக்கணும். வறுமை இருக்குன்னு சொல்லி களவு செஞ்சிடக்கூடாது. வறுமை இருக்குன்னு சொல்லி நேர்மை தவறிடக்கூடாது. வறுமை இருக்குன்னு சொல்லி ஏதாவது கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அங்கே ஏதாவது கல்லாங்கெல்லாம் இருந்தால் அப்படி மண்டையில் வச்சுட்டு திருன்னு ஓடிடக்கூடாது. ஓகேவா? இதை கொண்டு போனால் பெரிய ஆளாயிடலாம். அப்போ உங்களுக்கு கண்ணியக்குறைவு ஏற்படும். பொறுமை இருக்கணும். நம்மளுடைய டேர்ன் வர்ற வரைக்கும், நம்மளுடைய வெற்றி வர்ற வரைக்கும், நம்மளுக்கு திருப்தியான வெற்றி வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். கடைசி என்னென்னா பணிவு, மாடஸ்டி. மாடஸ்டினா என்ன? பணிவு. ரொம்ப பணிவாக இருக்கணும். வாழ்க்கையில் ரொம்ப பணிவாக இருக்கும். இது எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி இந்த செஷன் முடிச்சுக்கோங்க.